வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவணா பேசுகிறேன். தினம் ஒரு தகவலில் இன்றைய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதற்கான காரணங்கள் என்னவெல்லாம் இருக்கலாங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது சரிதான் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தப்புனாலும் தப்புன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மக்கள்ங்கிறது வசிக்கிறதுங்கிறது அதிகப்படியான எண்ணிக்கை ஆக ஆக வீடுகளும் அதிகமாகிடுச்சு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கட்டக்கூடிய வீடுகள், தொழிற்சாலைகள் இதனால் கூட நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, மரங்களை வெட்டுறது. பொதுவாக ஒரு மரத்தை வளர்க்குறோம்னா அது எதுக்காகனா நிலத்தரும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். இந்த காரணங்களுக்காக தான் நம்ம மரங்களை வளர்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட மரங்களெல்லாம் மக்கள் தன்னுடைய தேவைக்காக மரங்களை வெட்டுறதுனால, ஸோ அதனால் என்ன பண்ணுது, அந்த மண் அரிப்புங்கிறது ஈஸியாக ஏற்பட்டு இது மாதிரி நிலச்சரிவுலாம் ஏற்படுது. ஸோ ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை அதன் போக்கில் விடலை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாய்க்காலில் இயற்கை அதன் வழியாகவே தண்ணி போகிறதுக்கு வழி ஏற்பாடு பண்ணியிருக்கும். அதை மக்கள் தங்கள் தேவைக்காக மாற்றி அமைத்து வேறு ஒரு பாதையில் விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய மழை பெய்யும் போதோ இல்லை இது போன்ற நிலச்சரிவு ஏற்படும் போதோ என்ன ஆகும்னா, அதன் வழியில் வழிவிடாதனால இது மாதிரியான நிலச்சரிவுலாம் ஏற்படும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.